அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் லூக்கா 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். Luke chapter 19 verse 42. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. எத்தனை பேர் கையில பைபிள் இருக்கு? பைபிள் இல்லாம சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது. எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கணும், டைரி இருக்கணும், பேனா இருக்கணும், கண்ணு என்ன பார்க்கணும், காது நான் பேசுறத கேட்கணும், கையை எழுதணும். இது எப்படி பிரதர்? அது அப்படிதான். சபையில் இந்த ட்ரைனிங் தான் மிகப்பெரிய ட்ரைனிங். கண்ணு என்ன பார்க்கணும், காது சொல்றத கேட்கணும், கை அது பாட்டுக்கு எழுதிக்கிட்டே இருக்கணும். இப்படி தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம். இப்படி தான் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்தோம். அப்படி தான் வளரணும். அல்லேலூயா. கையில் வேதம் இல்லாமல் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான திருச்சபை குடும்பங்களுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இருதயத்திலிருந்து நேரடியாக உங்களோடு நான் பேசுகிறேன். இந்த பரிசுத்த வேதத்தில் நம்முடைய கண்களுக்கு மறைவான காரியங்கள் ஏராளம் உண்டு. அல்லேலூயா. நாம் கற்றுக்கொண்டது ஒரு கையளவு என்றால் கல்லாதது கடல் அளவு இருக்கிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன். நான் மரிக்கிறதற்கு முன்பாகவே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லாத்தையும் நான் பிரசங்கம் பண்ண முடியாது. அப்படி எந்த பரிசுத்தவானும் இந்தியாவில் உலகத்தில் பிரசங்கம் பண்ணி முடித்ததாக சரித்திரமும் கிடையாது. அப்படி என்றால் செல்ஃப் மேடு. இன்றைக்கு நான் உங்களோட பேசுகிற காரியம் ஒரு தனிப்பட்ட மனித வாழ்க்கையில் நாமவே முழங்காலில் நின்று வேதத்தை வாசித்து, நேசித்து, ருசித்து, புசித்து, அதை தியானித்து, ஆராய்ந்து பல மணி நேரங்கள் அதற்காய் நேரம் செலவிடும் போது அது தேனிலும் மதுரமாய், கண்களை தெளிவிக்கிறதாய், ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாய், நம்முடைய ஜீவியத்தை கரையில்லாமல் காப்பாற்றுகிறதாய், நித்தியத்துக்கு நேராய் நடத்துகிறதாய் அது நமக்குள் காணப்படும். அல்லேலூயா. எவ்வளவோ விஷயங்கள் இந்த வேதத்தில் மறைந்து கிடக்கிறது. இந்த முழு வேதாகமத்திலும் 66 புஸ்தகங்கள் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும். கத்தோலிக்க வேதாகமத்தில் விளக்கப்பட்ட புஸ்தகங்கள்னு இருக்கு. நான் அதெல்லாமே பலமுறை படிச்சிருக்கிறேன். நம்முடைய கையில் இருக்கிற வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகங்களும் புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகங்களும் அடங்கி இருக்கிறது. ஒரு ஆமேன். அல்லேலூயா. எழுதப்பட்ட காலங்கள் ஏறக்குறைய 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வேதாகமம் எழுதப்பட்டிருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அதிகாரங்கள் 929 அதிகாரங்கள் இருக்கிறது. வேதத்தில் உள்ள மொத்த அதிகாரங்கள் 1188 அதிகாரங்கள் இருக்கிறது. நான் என்ன சொன்னேன்? கண்ணு என்ன பார்க்கணும், கையை எழுதணும், காது கேட்கணும்னு. 3 நடக்கலை நிறைய பேருக்கு. நிறைய பேர் பேனை அப்படியே வச்சுட்டு என்னையவே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஒரு ஆமேன் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். பழைய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 23,614 வசனங்கள் இருக்கிறது. வேதத்தில் உள்ள மொத்த அதிகாரங்கள் 31,173
வசனங்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு வசனங்கள் மட்டும் 7959 வசனங்கள் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் 260 அதிகாரங்கள் காணப்படுகிறது. நல்ல கவனிங்க, இவைகள் எல்லாம் பரிசுத்த வேதாகமத்தினுடைய முழு வடிவம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பைபிள்ல மட்டும் 3294 கேள்விகள் இருக்கிறது. 3294 கொஸ்டின்ஸ். பைபிள் படிக்கும் போது நிறைய இடத்துல கேள்வி வரும். அதெல்லாம் நம்ம ஒரு டைரியில எடுத்து எழுதி பழகணும். நீங்க பழகிறதுக்காகத்தான் இதெல்லாம் நான் சொல்றேன். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12ஆம் கிளாஸ், அதை என்ன சொல்றோம், +2 பிறந்ததுலேருந்து யூகேஜி, எல்கேஜி, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் ஒரு 12th வரைக்கும் 12, இங்கிட்ட 2 14, டிகிரி ஒரு 3 17, டாக்டருக்கு படித்தா 20. படிப்பிலே சனியை கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்கள் ஓடி முடியுது பாருங்க, பல ஆண்டுகள். அது எதுக்காவது பிரயோஜனமாக இருக்குதா? படித்தவர்கள் யாருக்கும் எல்லாருக்கும் வேலை கிடைக்கல. படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தாங்கிற மாதிரி சூழ்நிலை. ஆனால் இந்த வேதத்தை மட்டும் நமக்கு கிடைத்த இத்தனை நாளிலாகிலும் முழங்கால் நின்று படித்திருந்தால் இது நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதும் ஆத்மாவுக்கு பலன் கொடுக்கிறதும் ஜீவியத்தை கரைபடுத்தாமல் காப்பாற்றுவதற்கும் தேவனோடு இடைப்படுவதற்கும் சத்துருவின் தலையை மிதிப்பதற்கும் சவால் விடுவதற்கும் கத்திருந்த வார்த்தைகளை நமக்குள்ள உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். விளங்கி கொண்டவங்க நல்ல சத்தமா ஒரு ஆமென். ஏறக்குறைய 6468 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, கட்டளைகள் இருக்கிறது. ஏறக்குறைய பைபிள்ல 1260 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அல்லேலூயா சொல்வீங்களா? ஆமென். கிட்டத்தட்ட 8000க்கு மேற்பட்ட தீர்க்க தரிசனம் இருக்கு. வேற தீர்க்க தரிசனம் எதுவும் வேணுமா? வானம் திறக்கப்படுதுன்னு சொல்லிட்டு தெரியுறாங்க, அவங்க பின்னாடி போகணுமா? இல்லை, கிட்டத்தட்ட 8000 தீர்க்க தரிசனம் இருக்கு பைபிள்ல. இந்த 8000 தீர்க்க தரிசனங்கள் நமக்காக கர்த்தர் சொன்னதுதான். ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பைபிள்ல மிகப்பெரிய ஒரு அதிகாரம் சங்கீதம் 119. மிக சிறிய ஒரு சங்கீதம் 117. அது மாத்திரம் இல்லை, நல்ல கவனிச்சிங்கன்னா சிறிய சின்னோண்டு வசனம் பைபிள்ல யோவான் 11:35. என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்மளை பார்த்து கண்ணீர் விட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். இன்னும் திருந்த மாட்டேங்கிறோமே, பைபிள் படிக்க மாட்டேங்கிறோமே, ஜெபிக்க மாட்டேங்கிறோமே, கர்த்தரை தேட மாட்டேங்கிறோமே, கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கிறார். இது பைபிள்ல மிகப்பெரிய வசனம் என்ன? எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மிகப்பெரிய வசனம். சரி, இவ்வளவு விஷயங்களை நான் ஏன் உங்களுக்கு நான் சொல்லணும்? நீங்க முழங்காலே நின்று இந்த பைபிளை படிச்சு பழகணும். அழுது 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 பைபிளை படிக்கணும். நான் ஒன்று சொல்றேன், உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு உயில் எழுதி வச்சு உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்காம போயிட்டாருன்னு நீங்க அழும்போகுது, அந்த உங்க உயில் உங்க கையில கிடைச்சா எப்படி இருக்கும்? எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் தம்பிங்கள்ட்ட, குறிப்பா எங்க அண்ணன்ட்ட, ஆரோக்கியசாமி அண்ணன்ட்ட, அந்த மாடியில் கடைசி ரூமு தம்பி சகாயத்துக்கு, யாரும் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவனை நான் வீட்டை விட்டு வெளியேற்றினாலும் அவனுக்கு அது உரிமை. அவன் அங்கே வருவான், ஜெபிப்பான், முழங்கால நிற்பான்னு சொல்லிட்டு போய் தான் எங்கள் அப்பா மறிச்சார். அதனால அந்த ஒரு ரூமுக்கு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வாடகை கிடையாது. அது எனக்கு எங்கள் அப்பா சொன்னதுனால எனக்கு உரிமை சொத்து மாதிரி. கைகளை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது மாதிரி எங்கள் அப்பா 8000 தீர்க்க தரிசனத்தை கொடுத்துட்டு போயிருக்கார். 8000 தீர்க்க தரிசனம் இருக்கும்போது எட்டாத தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கேட்டு சாகுறோமே. 8000 தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது போதாதா உங்களுக்கு? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. எனக்கு கிடைத்திருக்கிற இந்த நாள் எல்லாரும் உள்ளத்துல சந்தோஷப்படணும். முதல் காரியம் உங்களோட பேச விரும்புகிறேன். யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
1 முதல் 10 வசனங்களை வேகமா படிக்க விரும்புறேன். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாய். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? எனக்கு அன்பானவர்களே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நீ அறிந்திருப்பாயானால் அது உனக்கு நலமாயிருக்கும். பரிசேயரில் ஒருவரான நிக்கோதேமு ராத்திரி வேளையில இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, மெய்யாகவே நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிகிறோம். அவனுக்கு தெரியுது, பிதாவினிடத்திலிருந்து வந்திருக்கிறாருன்னு தெரியுது, அறிந்திருக்கிறேங்கிறான். அப்படி நீங்க வரலன்னா நீர் செய்கிறபடி அப்பட்ட அற்புதங்களை எல்லாம் யாரும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாதுங்கிறான். இந்த அளவுக்கு அவன் ஆண்டவரை புரிஞ்சு வச்சிருக்கிறான். ஆனா அவனுக்கு புரியாத ஒரு விஷயத்தை கர்த்தர் சொல்றாரு, அவனுக்கு தெரியாத விஷயத்தை கர்த்தர் சொல்றார். ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே, ஆமா, காணவே முடியாது. மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஏன்னா பின்னாடி வர்ற வசனங்கள் அதை ரொம்ப அழுத்துறார். தேவனுடைய ராஜ்யத்தில் பரலோகத்துக்கு வரவே முடியாது. The spiritual rebirth நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருமே மறுபடி பிறந்தவர்கள். ஒரு ஆமேன். நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறது தான் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம். அவர் நல்லா அழகா சொல்றாரு பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்துக்கு வருவதற்கு பழைய மனிதன் களையப்பட வேண்டும், பழைய சுவாபம் களையப்பட வேண்டும், ஜென்ம சுவாபம் வெளியேற வேண்டும், ஆவிக்குரிய சுவாபங்கள் உள்ளே வர வேண்டும், கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும், கிறிஸ்துவின் அன்பு ஒரு மனிதனை நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. என்ன நடக்குது பாருங்க, இவனுக்கு ஒரு போதகனா இருந்து கூட இந்த சத்தியம் அவனுக்கு தெரியல. கவனிக்கிறீங்களா? இந்த சத்தியம் தெரியாம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறான்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே, முதிர் வயதா இருக்கிற நான் திரும்ப போய் தாய் வயிற்றுல பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், இந்த வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு நான் என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். ஆவி மாம்சத்தினால் பிறக்கிறது எப்படி இருக்கும்? மாம்சமா தான் இருக்கும். ஆனால் ஆவியினால் பிறப்பது தான் எப்படி இருக்கும்? ஆவியா இருக்கும். நல்ல கவனிங்க. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை குறித்து நீ ஆச்சரியப்படாத. ஆவியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது,
அது சத்தத்தை நீ என்ன பண்ணுகிறாய்? கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. அதுபோலதான் ஆவியினால் பிறந்த எவனும் அப்படியே இருக்கிறான். அல்லேலூயா. இதுதாங்க நமக்கு புரியாத ஒரு விஷயம். இன்னைக்கு உலகத்தில் மற்ற கிறிஸ்தவர்களை பார்க்கிலும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களிடத்துல சண்டை, சச்சரவு, பிளவு, புரிந்து கொள்ளாத தன்மைக்கு காரணம் என்னன்னா, ஒரு ஆவிக்குரியவனை மாம்சத்தின்படி யோசிக்க முடியாது, மாம்சத்தின்படி நிதானிக்க முடியாது, மாம்சத்தின்படி அவர்களை தீர்ப்பிட முடியாது. காரணம், அவர்கள் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய தன்மையை உடையவர்கள், ஆவிக்குரிய தன்மையில் செயல்படுகிறவர்கள். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென். எல்லாருக்கும் விற்கிற பொருள், கடையில் விற்கிற பொருளை தான் நாமும் வாங்குறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம். ஆனால் சம்திங் டிஃபரண்ட். நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். உபாகமத்தில் 33ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன், 33ஆம் அதிகாரத்தில் 28, 29 நினைக்கிறேன், இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுவார். படிங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவார். ஒரு கிளாப் பண்ணுங்க, ஒரு பண்ணுங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, நீங்களும் நானும் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருக்கிறோம். இஸ்ரவேல் எப்படி இருப்பானா? சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். எப்பயும் பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஆவிக்குரியவர்கள், குறிப்பாய் ஜெபிக்கிறவர்கள் கூட்டத்தோட நிற்க விரும்பவே மாட்டாங்க. மனுஷர்களோட பேசி நேரத்தை கடத்தவே மாட்டாங்க. கொஞ்சம் அவகாசம் கிடைச்சாலும் தனியா போயிடுவாங்க. ஏசாமி அப்படிப்பட்ட சுபாவம் உடையவர். மக்களோட இருப்பார், திடீர்னு காணாம போயிடுவார். அவரை பார்த்த ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோப்பின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ஒரு கிளாப் பண்ணுவோமா? நீங்க கைத்தட்டுறது சந்தோஷமா இல்லை, சந்தோஷமான கைத்தட்ட தெரியல. பாருங்க, ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, இஸ்ரவேலே நீ யார்? பாக்கியவான். யூ ஆர் பிளஸ்ட். நீங்க பாக்கியவான், பாக்கியவதிகள். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் இஸ்ரவேலே நீ பாக்கியவான். நீ பாக்கியவானா அதற்கு தகுந்த செயல்பாடுகள் உனக்குள்ள இருக்கணும். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் அப்படின்னா அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்கள் நமக்குள்ள இருக்கணும். உனக்கு ஒப்பானவன் எல்லாரும். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், எத்தனை தலைவர்கள் பேரை நீங்க போட்டாலும் உனக்கு நிகர் யாருமே கிடையாது. இது கர்த்தர் சொல்ற வார்த்தை. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. என் வீட்டு வாசல்ல ஒரு பட்டயம் இருக்கும், அது கர்த்தருடைய பட்டயம். என் சபையின் வாசலில் ஒரு பட்டயம் இருக்கும், அது கர்த்தரின் பட்டயம். கர்த்தரின் பட்டயம் தான் கிதியோனுடைய பட்டயம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு மகிமை பொருந்தின பட்டயம். ஒரு தேவ பிள்ளைக்கு மகிமை எதுங்க? அந்த பட்டயம் எதுங்க? தேவ வசனம். கர்த்தருடைய வசனம் தாங்க பட்டயம். நல்ல கவனிங்க, வசனம் தான் பட்டயம். ஜபந்தான் விலையேற பெற்ற ஆயுதம். உனக்கு மகிமை பொருந்தின பட்டயம். என்னைக்கு சொல்றேன், என்னைக்கும் சொல்வேன், உனக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள் இச்சகம் பேசலாம், ஆனால் அடங்குவார்கள். அவர்கள் கேடுகள், அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாத்தையும் நீ மிதிப்ப.
இது ஆண்டவர் சொல்ற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில பலிக்கும். முதல் காரியம் நான் சொல்றேன், ஒரு போதகன் அறிய வேண்டியதை அறியணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். மல்கியா 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம் படிங்க. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். எதை காக்கணுமா? ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நீங்க வீட்டை விட்டு புறப்படும் போது காலையில 5 மணிக்கு எழுந்திருந்திருப்பீங்க. நான் விசுவசிக்கிறேன். 1 மணி நேரம் முழங்கால போட்டு ஜெபம் பண்ணிருப்பீங்க. ஆண்டவரே, இன்னைக்கு எங்க போதகர்கள் மூலமா நீ என்ன பேச போகிறீரப்பா? உம்முடைய வார்த்தை எனக்கு என்ன வார்த்தை வரப்போகிறது? வீட்டில் அழுது ஜெபம் வந்திருப்பீங்க. அதற்கு மேல ஆசாரியர்கள் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் பல மணி நேரங்கள் விழுந்து கிடந்து, எங்கள் மக்களோடு நீர் என்ன பேச விரும்புகிறீர்? ஆண்டவரே, என்ன சொல்ல விரும்புகிறீர்? ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. ஒரு தேவ மனிதன் வாயை திறந்தா வசனங்கள் கொட்டரும். 1000 பலவீனத்தோடு ஜனங்கள் வருவாங்க. எல்லாரும் பிரதர், எல்லாரும் கண்ணீரோட கவலையோட. ஆனால் ஒவ்வொருவரும் வர நேரத்தில் ஏற்ற வசனம் பரத்தில் இருந்து வரும்போது அவர்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? சேனைகளுடைய கர்த்தருடைய தூதனே அவர்களோடு பேசினது போல இருக்கும். அல்லேலூயா. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள். உலகத்திலேயே ஒரு ஆபத்தான விஷயம், பைபிள்ல தவறா போதிச்சு ஒரு ஆத்துமாவை தவறான வழியில நடத்தினா அதை விட பாவம் எதுவுமே கிடையாது. கையை உயர்த்தி ஒரு ஆமென். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள். லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாருங்க. நீங்கள் என் வழிகளை கைக்கொள்ளாமல். நீங்கள் என் வழிகளை, இங்க பாருங்க, இந்த பைபிள் படிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, வேதத்தை வாசிக்கவும் ஆராயவும் அதன்படி நடக்கவும் நமக்கு கட்டளை. அல்லேலூயா. என் வழிகளை கைக்கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடினால், இந்த பைபிள்ல இருக்கிற வார்த்தைய பணக்காரனுக்கு ஒரு மாதிரி, ஏழைக்கு ஒரு மாதிரி, ஆசாரியனே நீ பட்சபாதம் பண்ணினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாக அற்பரும் நீசரும் ஆக்குவேன். பைபிள்ல வச்சு விளையாடாதீங்க. நீ பெரியாள் சின்னாள்னு பார்க்காத, மனதார சத்தியத்தை பேசு. உன் நெஞ்சிலிருந்து வார்த்தைகள் ஜீவ நதியா புறப்பட்டு போகட்டும். காணிக்க கொடுத்தா கொடுக்கிறான், கொடுக்கலன்னு போறான். நான் கர்த்தர், நான் மாறாதவ. மல்கியா 3:6 அவர் எப்பேற்பட்ட தெய்வம்? சேனைகளின் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு ஆமென் சொல்வீங்களா? சத்தம் அவர் அல்லேலூயா சொல்வீங்களா? நம்பர் 2, இரண்டாவது, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை சத்தமாய் வாசிக்கலாம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, எல்லாரும் கவனிங்க, முழங்கால ஜெபிக்கும் போது ஒரே ஒரு முறை என்ன பாருங்க. முழங்கால ஜெபிக்கும் போது 2 கைகளையும் உயர்த்தி வானத்தை பார்த்து ஜெபிக்க பழகணும். கையை உயர்த்தி ஒரு ஆமென். ஏன்னா நமக்கு ஒத்தாசை வருகிற பர்வதம் அதுதான். பிரைஸ் தி லார்ட். இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே வேளை வந்தது. ஒரு காரியத்தை நல்ல கவனிங்க.
ஏசாமிக்கு தான் சாக போகிற நேரம் தெரிந்ததா தெரியவில்லையா? அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்றார், என் வேலை. சரி, இப்ப நான் இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன். நாம் சாக போகிற நேரங்கள் நமக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் தெரியாது? கர்த்தரோடு நெருங்கி இருந்தா, கர்த்தரோடு உறவாடிட்டு இருந்தா, அழகா அன்னைக்கு ஏசாயாவை அனுப்பி எசேக்கியா ராஜாவை பார்த்து சொன்னார், வீட்டு காரியங்களை நீ பிழைக்க மாட்ட, வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்து, பிள்ளைகள் கல்யாணம் பண்ணணுமா பண்ணி முடி, சபையை ஒழுங்குபடுத்தணுமா ஒழுங்குபடுத்து, எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு என் சமூகத்துக்கு வா. அப்படி கர்த்தர் பேசுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். Praise the Lord. வேலை வந்தது. ஒருவேளை நமக்கு மட்டும் ஒரு டேட் எல்லாம் பிறக்கும் போதே ஆண்டவர் எழுதி கொடுத்திருந்தாருன்னு வைங்க, நம்ம எல்லாம் இப்படியா இருப்போம்? என்ன மாதிரி ஜபத்திலேயோ வேத வாசிப்பிலையோ பரிசுத்தத்திலையோ இந்த பொருள் ஆசை, உலக ஆசை, இச்சை, மாய்மாலம், ஆளை பார்த்தா ஒன்று ஆளை பார்க்கலன்னா ஒன்று, முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது, இந்த பழக்கம்லாம் நம்மகிட்ட 100% என்ன செய்யாது? நமக்குள்ள என்ன தைரியம்னா, நம்ம சாக மாட்டோம், ஸ்டீல் பாடி மாதிரி இருப்போம், நம்ம சாகவே போறதில்லை. யார் வேணாலும் சாகட்டும், ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன்? சாக மாட்டேன். ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு பிரதர் என்னை ஒரு 2-3 தடவை கையை பிடிச்சு, ஒவ்வொரு முறையும் அவர் சொன்ன வார்த்தை, பிரதர் இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். உனக்கு பிடிச்சது எனக்கு என்னையா தெரியும் அப்படின்னு. இந்த உலகத்திலே உயிரோடு இருந்துகிட்டே இருக்கணும் பிரதர். இஸ் இட் பாசிபிள்? நடக்குமா? இன்னொரு முறை என்ன பார்த்தார், அப்பா என்னட்ட சொன்னார், எனக்கு சாகவே பிடிக்கல அப்படின்னார். இல்லை, என்ன ஒரு பரிதாபம்னா, சாக பிடிக்கல, உலகத்தில் ரொம்ப நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஒழுங்கா ஊழியம் செய்யணுமா இல்லையா? அது மட்டும் நடக்கவே இல்லை. அது மட்டும் நடக்கவே இல்லை. ஒன்னே ஒன்று நான் சொல்றேன், தேவன் இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறதின் நோக்கம் அவருடைய பரிபூர்ணமான சித்தத்தை செய்து முடிப்பதற்காக. அந்த பரிபூர்ணமான சித்தம் செய்து முடித்த பிற்பாடு என்கிட்ட வா மகனேன்னு கூப்பிட்டுவார். இது ஏசாமிக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். அல்லேலூயா. அந்த வேலை வந்தது. பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு. உலகத்திலேயே இவ்வளவு கோடி மக்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம், இட்டர்னல் லைஃப், அந்த நித்திய ஜீவன். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே பிதா நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அந்த நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்த உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். அடுத்த வசனம், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும். எல்லாரும் தயவு செய்து நல்ல கவனிங்க. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே 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 நித்திய ஜீவன். Praise the Lord. நீ போதகராய் இருந்தும் இவைகளை நீ அறியாமல் இருக்கிறாயா? இப்ப கர்த்தர் கேட்கிறார், இயேசு கிறிஸ்துவை அறிவதே. என்ன அறிந்திருக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் ரோட்ல நின்று உங்களை, இந்த சபைக்கு எவ்வளவு வருஷமா நீங்க போறீங்க? 10 வருஷமா போறேன். என்ன தெரிஞ்சிருக்கிறீங்க 10 வருஷமா? அதான்
இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்பதை அறிந்திருக்கிறேன். அவரை நான் மனதார விசுவசிக்கிறேன். முழுமையாய் மனம் திரும்பி இருக்கிறேன். பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு முழுகி ஸ்நானம் பண்ணியிருக்கிறேன். கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். அவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நான் பெற்றிருக்கிறேன். அவர் கொடுத்திருக்கிற வரங்கள், கனிகள், கிருபைகளை நான் பெற்றிருக்கிறேன். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாமா? இன்னைக்கு நான் இந்த பிரசங்கத்தை தான் நான் பண்ண வந்தேன். ஆண்டவர் அதை தடுத்து நிறுத்தி என்னை வேற டைரக்ஷனில் கொண்டு போயிட்டார். நான் இன்னைக்கு பண்ண வந்த பிரசங்கம் ஆண்டவருக்கு சித்தமான அடுத்த வாரம் நான் பேசுகிறேன். நல்லா கவனிக்கிறீங்களா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு கேள்வி கேட்கலாமா? அடுத்த வாரமும் கேட்பேன். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? சரி, இதுக்கு பதில் வராது எனக்கு தெரியும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிருச்சா, இல்லை அப்பப்ப தொட்டுக்கிட்டு இருக்குதா? அடுத்த வாரம் பேசுறேன், ரொம்ப நல்லா இருக்கும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடுச்சா, இல்லை பழைய குருடி கதவை திரடிங்கிற மாதிரி இங்க ஒரு தம்பி வருவான், படுகோப்காரன் ஆள், ரொம்ப ஸ்டைலாக தான் வருவான். நான் ஆராதனைக்கு பைக்கில் புறப்பட்டு வந்துட்டு இருந்தேன். நான் இப்போ ஆலங்குடி இன்னைக்கு நமக்கு கிளைகள் நிறைய வந்துருச்சு. எல்லா கிளை சபைகளையும் மேற்பார்வை செய்யணும். அதுக்கே நமக்கு நேரம் பத்தலை. நான் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். கையில் பைபிள் தூக்கிட்டு வந்த இளைஞர்கள் டாஸ்மார்க்கில் பாட்டில் வாங்கி குடித்து கொண்டு இருக்கிறதையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். திடுக்கிட்டேன், நடுங்கினேன். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து விட்டதா? ரொம்ப கண்ணீரோட கேட்கிறேன். அப்போ ஒருவனுக்குள்ள திவ்ய சுவாபம் எப்படி உருவாகும்? எல்லாம் ஒளிந்து போயினன்னு இருக்கு, அது எப்படி ஒளியும்? இப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்து 36 வருஷம் ஆச்சு. பழைய சினிமா இன்னும் தொடருதா? பழைய உறவுகள் இன்னும் தொடருதா? பழைய மெகா தொடர் இன்னும் தொடருதா? நம்மை நாமே ஒண்ணு நம்ம பாவம் செய்வதனால போதகருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, சபைக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. நஷ்டம் முழுக்க நமக்கு தான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா. நான் ஆலயத்துக்கும் வருவேன், எல்லாமே பார்ப்பேன், எல்லா பாவமும் செய்வேன். வழி இல்லைங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அதுவே ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம தியானிப்போம். உள்ள இருக்கிறோமா, வெளியில இருக்கிறோமா, இல்லை யாருக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு அடுத்த வாரம் தியானிப்போம். பழையவைகள் ஒளிஞ்சிருச்சா, இன்னும் பழசெல்லாம் உள்ளுக்குள்ள சாக்கடை மாதிரி ஓடிட்டு இருக்கா, அதையும் நம்ம தியானிப்போம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. என்ன அறிஞ்சிருக்கிறீங்க? இயேசுவை குறித்து என்ன அறிஞ்சிருக்கிறீங்க? இயேசுவை பற்றி என்ன தெரியும்? யாராவது கேட்டால் என்ன சொல்வீங்க? இயேசு யாருன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? மனுக்குலத்தை ரட்சிக்க வந்தவர். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க வந்தவர். அவர் ரட்சகர், அவர் மெசியா, பிதாவினுடைய தற்சொரூபம், நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரையே தந்தருளி, இவ்வளவாய் உலகத்தின் மீது அவர் என்ன செய்தார்? இந்த உலகத்தின் மேல என் மேல வைத்த அன்பினால இயேசு பரத்திலிருந்து இறங்கி வந்தார்.
யோவான் 1:12 எழுதியிருக்கிறபடி உண்மையாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாக்குகிற அதிகாரத்தை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப 1 யோவான் 2:25 அவர் என்ன சொல்றார்? என்னுடைய பிதா என்ன சொல்றார்? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? எனக்காக ஒரே ஒரு முறை பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை கொடுத்து, பிதாவானவர் நிச்சயமாக பரலோகத்தை நமக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அப்ப உங்க ஜெபத்தில் தினந்தோறும் என்ன செய்யணும்? ஆண்டவரே முடிவில்லாத வாழ்வு. என்ன கவனிக்கிறீங்களா? கவனிங்க. நம்ம செத்த உடனே அடுத்த செகண்ட் ஜட்ஜ்மெண்ட், அடுத்த செகண்ட் நியாய தீர்ப்பு. ஒன்னு நரகமா அல்லது தேவனுடைய ஸ்தலமா நியாய தீர்ப்பு. இப்ப ஆபிரகாம் நியாயம் தீர்த்து பரதீசில் இருக்கிறது நமக்கு நல்லா தெரியுது. மரித்த லாசரு மரித்து ஆபிரகாம் மடியில் இருக்கிறது 100% கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இவங்க 2 பேரும் பரலோகத்தில் இருக்கிறது நமக்கு தெரியுது. ஆபிரகாமே இறங்கி வந்து அடுத்த வாரம் இங்க பிரசங்கம் பண்ணாலும் நம்ம செய்யறதை தான் செஞ்சுட்டு இருப்போம். புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாமே வந்து இந்த இடத்துல நின்று பிரசங்கம், ஏங்க நான் பிரசங்கம் பண்ணும்போது ஐ ஃபீல் the presence of God. யார் வந்தாலும் நம்ம சுவாபங்கள் மாறலன்னா கஷ்டம், நம்முடைய குணாதிசயங்கள் மாறலன்னா கஷ்டம். ஏசாயா 5:13 வேதம் என்ன சொல்லுது? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். இப்ப போதகர் இந்த மாதிரி சொன்னாக்க நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க? ஆராதனை முடிஞ்சவன, ஏயா உனக்கு என்ன திமிரு இருந்தா என்னை அறிவில்லைன்னு சொல்வேன். ஆனா கர்த்தர் சொல்றார், எப்படி சொல்றார்? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனம் உள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். உங்களுக்கு என்னன்னு புரியுதா? பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் பட்டினி கிடக்கிறானா, தொய்ந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தால் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். அம்மா, காலம் சொல்லண்டிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உங்க முன்னாடி பெரிய பெரிய மில்லியனரா தெரிகிறவங்க எல்லாம் 100 மில்லி பாலுக்காக கெஞ்சிற காலம் வரும். இப்போது அழுகிறவர்களே, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் தேவனை தரிசிப்பீர்கள். அல்லேலூயா. ஓசியா 4:6 என்ன சொல்றாருன்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஏசாயா சொல்றாரு சிறைப்பட்டு போகிறார்கள். ஓசியா சொல்றாரு சங்காரமாகிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு கட்டத்தில் பிதா கண்ணீரோடு அழுதுகிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? என் வேதத்தின் மகத்துவங்களை எல்லாம் என் பிள்ளைகள்கிட்ட கொடுத்தேன், அதையெல்லாம் அவங்க எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா? அந்நிய காரியமா. ஓசியா 8:11 பாருங்க. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். எவ்வளவு வேதனைங்க! அதெல்லாம் எப்படி நினைக்கிறாங்க? எல்லாரும் சொல்லுங்க. அந்நிய காரியமாய் நினைக்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்பர் 3, 3வது குறிப்பு, யோவான் சுவிசேஷம் 7:49. யோவான் 7:49. வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள், வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். தயவு செய்து எனக்கு பைபிள் படிக்க தெரியாது பிரதர்னு சொல்லாதீங்க. இப்பெல்லாம் ஆடியோ பைபிள் வந்துருச்சு, செல்போன்ல பைபிள் இருக்குது. அதில் ஒரு ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா அதுவே படிக்கும். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 119, 165 சொல்லுது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? மிகுந்த சமாதானம். ஆமென் சொல்லுங்க. பைபிள் படிக்கும்போது தப்பா அர்த்தம் எடுக்கிறதுனால, தப்பா படிக்கிறதுனால
இந்த பைபிள் அவங்கவுங்க மனசுக்கு விரும்பின மாதிரி பேசுறாங்க. மத்தேயு 22:29, மார்க் 12:24, இந்த 2 வசனங்கள் என்ன சொல்லுது? வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறார்கள். அறியாமல் தப்பான என்ன செய்றாங்க? என் வீட்டில் போய் உட்காந்து பைபிள் படிச்சா ரோமர்ல அடுத்த அதிகாரம் முதல் வசனம் 6:1 வருது. பாவம் கிருபை பெருகுவதினால் பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாதே, கூடாதே. நிறைய பேர் இன்னைக்கு அதான் தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் தப்பு பண்ண கிருபை பெருகுது, கிருபை பெருகுது. இல்ல, ஒரு அடி அடிச்சார்னு வைங்க, நரகத்துக்கு போயிருவோம். அல்லேலூயா. 4வது காரியம், என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். வேகமாய் வாசிக்கலாம். என்னாகமம் 22:34. பிழையாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கதை அறியாதிருந்தேன். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பாலா போன பாலாக்கு இஸ்ரவேலை சபிக்கிறதுக்காக கூப்பிடுறான். யார? இந்த பிழையாம. அப்ப இந்த பிழையாம என்ன அழகா கவனிங்க, நான் போய் கர்த்தர்ட்ட கேட்டு வர்றேன்னு போய் முழங்கால் போடுறார். கர்த்தர் சொல்றார், போகாதேன்னு. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் போட்டோம்னா ஜெயம் எடுத்துருவோம். ஆண்டவரே 2 போட்டோ வந்திருக்குது. 2 போட்டோவில் இருக்கிற மாப்பிள்ளையும் அழகா இருக்கிறான். என் மகளுக்கு நான் யாரை முடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புற நேரத்தில் அப்படியே கொண்டு போய் பலிபீடத்தில் வச்சு, ஆண்டவரே இதை நீங்க செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டா சொல்லுவார். சத்தமா ஒரு ஆமென். 1988 ஒரு பொண்ணு 2 போட்டோ தூக்கிக்கிட்டு என்கிட்ட வந்துச்சு. நான் சொல்ற ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்கும். 2 போட்டோ தூக்கிட்டு வந்துச்சு. அண்ணே அப்படின்ச்சு. என்னம்மா அப்படின்னு. ஒரு போட்டோ என்னுடைய லவ்வர்னே, சரி. இன்னொரு போட்டோ எங்க மாமா மகனே, சரி. 2 பேருமே அழகு கொட்டுதுன்னு. போட்டோவில் ஒன்று கொட்டலையே. இல்லைண்ணே, 2மே அழகு கொட்டுதுண்ணே. யாரனே நான் கல்யாணம் 2யுமே பண்ணாத. என்னன்னே இப்படி சொல்லிவிட்டீங்க? 2மே உனக்கு கர்த்தர் வைக்காத மாப்பிள்ள. நீ பண்ணினா சீரழிஞ்சு போயிருவ. போ. அல்லேலூயா. சீரழிஞ்சு தான் போனுச்சு. இவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அதுதான் அதனுடைய ரிப்ளை. சமீபத்தில் ஒரு பையன் என்கிட்ட வளர்ந்தவன், அவன் சொன்னானா மாமனார்ட்ட மாமியார்ட்ட, இந்தாலும் என்ன சொல்றது, நான் என்ன கேட்குறேன், தம்பி நாட்களை எண்ணிக்க. நாங்கள் எங்கள் வாயில் வந்ததெல்லாம் சொல்ல மாட்டோம். நாங்கள் ஏமாத்துற தீர்க்கதரிசி கிடையாது. காசுக்கு ஆசைப்படுற தீர்க்கதரிசி கிடையாது. நான் பிழையாம் கிடையாது. கர்த்தரிடத்தில் பல மணி நேரம் பெருமூச்சு விடுறவன். அல்லேலூயா. நான் பாவம் செய்தேன் அப்படி கதறது யாரு? பிழையாம். வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை ஒரு தேவ மனுஷன் கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிராய் போனானே ஆகில் கர்த்தர் குறுக்கிடுவா. இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால் நான் என்ன பண்ணிடுறேன்? போடான்னு தானே சொன்னாரு கர்த்தர். போகாத போகாதன்னு சொன்னாரு. 5வது நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். 5வது நல்ல வாசிங்க பார்க்கலாம். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி, அவன் பெலிஸ்தியரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று. நல்ல கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தருடைய செயல் எதுனே தெரியல. எது கர்த்தர் செய்கிறார், எது பிசாசு செய்து, எது மனுஷ ஆவி, இதை மட்டும் தேவ பிள்ளைகள் தெளிவாய் புரிந்து கொண்டால் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. சத்தமா. என் பிரசங்கம் இடி மாதிரி இருக்கிற இந்த பிரசங்கத்திலையும்
ஒரு சில ஆத்மா தூங்குது என்றால், என் அருமை ஆத்மாவே கர்த்தர் தான் உன்னோடு பேச வேண்டும். அல்லேலூயா. ஆமா, இது கர்த்தருடைய செயல். ஒரு போட்டோ கொண்டாந்து ஒரு தங்கச்சி கொடுத்துச்சு. நான் உண்மையை பேசுறேன். ஒரு போட்டோ கூட ஆல் செம ஸ்மார்ட், ரொம்ப அழகுங்க, ரொம்ப அழகு. என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாங்க. நான் ஒளிவு மறைவில்லாமல் சொல்றேன், பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு இருந்தேன். அப்படியே தூக்கி எறிஞ்சேன். கையில் வாங்கின நிமிஷமே தூக்கி எறிஞ்சேன். நான் வேண்டாம், இல்லை ரொம்ப அழகா இருக்கான். அவனை கட்டிக்கிட்டு 2 வருஷம் அவ பாடுபட்டது இல்லாமல் என் குடல்லாம், இன்னைக்கு என் குடல்லாம் அருந்து இந்த நிலையில் நிற்கிறதுக்கு காரணமே அந்த பெருமூச்சு கண்ணீர் தான். உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயங்கள் ஆயிரக்கணக்காக இருக்கு. ஒவ்வொரு ஆத்மாவுக்கு நான் வடிச்சிருக்கிற கண்ணீர் பரலோகத்துக்கு தான் தெரியும். நான் உங்கள் வீட்டுக்கு வரல, ஆனால் உங்களுக்கு உத்தரவாதம் உள்ளவன். அல்லேலூயா. பெலிஸ்தியரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தரம், ஒரு முகாந்தரம்னா தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு திட்டம். தாவீது போய் யுத்தம் பண்ணுகிற இடத்துல நிற்கும் போது தாவீது அண்ணன்மார்கள் கேட்டாங்க, உனக்கு மேட்டின்மையா, உனக்கு பெருமையா, ஏன் இங்க வந்த யுத்தம் நடக்கிற இடத்துக்கு? அவன் சொன்னா, நான் இங்க வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ. அல்லேலூயா சொல்லுங்க. தயவு செய்து சபை மக்கள், எது கர்த்தருடைய செயல், எது பிசாசுடைய செயல், எது மனுஷிக ஆவி, அப்ப நம்ம எப்படி நடக்கணும், இந்த வார்த்தையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், அப்ப நம்ம ஊழியக்காரரிடத்துல போய் நம்ம என்ன கேட்கணும், இதெல்லாம் நம்ம செய்தாதாங்க இந்த உலகத்துல ஜெயம் எடுக்கிறவர்களாக இருப்போம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். நம்பர் 6, அவ்வளவுதான். இன்னொரு 2 minutes முடிச்சிடுறேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால், இல்லம்மா, சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். எல்லாரும் படிங்க. சாமுவேல் கர்த்தரை இன்னும், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? முதல் காரியம் என்ன சொன்ன? நீ போதகராயிருந்தும் நீ அறியாமல் இருக்கிறாயே. 2வது என்ன சொன்ன? நித்திய ஜீவனை அடைவதற்கு அறிவில்லாமல் சங்காரமாகி கொண்டிருக்கிறோமே. வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்த தேவனை மறந்திருக்கிறோமே. 3வது என்ன சொன்ன? வேதத்தை அறியாதவர்கள், ஆகவே வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? வேத வாக்கியங்களை தப்பா அர்த்தம் எடுக்க கூடாதுன்னு சொன்னேன். 4வது என்ன சொன்ன? கர்த்தருடைய சமூகத்தில் தேவனை அறிகிற அறிவு. நான் செய்யறது தப்புங்கிறது தேவ தூதர்கள் வந்து தடுக்கும் போது அதை அறியாதிருந்தேன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. கர்த்தருடைய காரியங்களை புரிந்து வைத்திருக்கணும். அல்லேலூயா. 5வது என்ன சொன்ன? கர்த்தருடைய செயல் என்ன, பிசாசுடைய செயல் என்ன, மனுஷனுடைய செயல் என்ன, அதை புரிந்து கொள்ள வேண்டும். 6வது, சாமுவேல் இன்னும் யாரை அறியல? எங்க கர்த்தரை அறியாமல் இருந்தா அது எவ்வளவு பெரிய பாவம். இன்னும் அவனுக்கு வார்த்தை என்ன செய்யல? மலல. சின்ன பையன் கர்த்தரை இன்னும் அறியலனா, இப்ப நான் ஒன்று சொல்ல போறேன். நீங்க எந்த அளவுக்கு பைபிளை படிச்சு முழங்காலே நின்று அழுது எவ்வளவு வசனம் உங்க இருதயத்துக்குள்ள போகுதோ, எவ்வளவு போகுதோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க கர்த்தரை அறிஞ்சிருக்கிறீங்க. நீங்க தாங்க உண்மையான தீர்க்கதரிசி. கர்த்தருடைய வசனத்தினால நிரப்பப்பட்டவங்க தான் உண்மையான தீர்க்கதரிசி. அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியா ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். யோபு 24:1. யோபு 24:1 அவர் நியமித்த நாட்களை, சர்வ வல்லவருக்கு காலங்கள், அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை
அறியாதிருக்கிறது என்ன? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். கர்த்தர் நம்மளை எவ்வளோ நாட்கள் வச்சிருக்கிறாருன்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்லலாமா? அங்க பாருங்க, நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது. தயவுசெய்து சாகிறதுக்கு முன்னாடி எப்படி சொல்லிட்டு சாகணும்? நான் இன்னும் 3 நாள் தான் இருப்பேன், என்னுடைய வேலை வந்தது, எனக்கு எல்லா காரியங்களையும் ஒழுங்கு பண்ணுங்க, நான் மரிக்கும் போது யாரும் அழாதீங்க, எல்லாரும் நல்ல சந்தோஷமா ஆராதிங்க, மகிழ்ச்சியோட கர்த்தரை துதிங்க, மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதித்து. இது அப்பா படைச்ச உலகம். சொல்லுங்க, இது அப்பா படைச்ச, அது நமக்கு நிரந்தரம். எல்லாரும் சொல்லுங்க, அது சந்தோஷமா. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை நம்ம போட்டது 6 ஒளிநாடாவா இருக்கலாம். நம்ம போட்டு மன்னிக்கணும், 5 ஒளிநாடாவா, 6 ரெடி ஆயிட்டு இருக்கு, 5 ஒளிநாடாவா இருக்கலாம். இந்த 5 ஒளிநாடாவும் 1 நாடா 2 நாடான்னு போயிருக்கலாம். என்னன்னு புரியுதா? அமெரிக்காவிலேருந்து எனக்கு ஒரு சாட்சி, கார் புறப்படும் போது வேதம் வாசிக்காமல் இருக்க முடியுமான்னு பாட்டை போட்டுட்டு தான் பிரதர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்தது 5 ஒளிநாடா. ஒருவேளை அது போயிருப்பது 1 நாடா 2 நாடா, ஆனால் எங்கும் ஒளிக்கும் உன் ஒளி நாடா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். எப்பயுமே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், ஒவ்வொருத்தரும் இருந்து பிரசங்கம் பண்ணும்போது யாருக்குமே அது புரியாது. எத்தனையோ தேவ பிள்ளைகள், எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள், ஜான்ராஜ் பாஸ்டருக்கு மரிக்க போறோம்னு தெரியாது, ஜான் இளங்கோவன் பாஸ்டருக்கு நானும் அவர் கை கோர்த்து கடைசியா 1/2 hour ஜெபம் பண்ணோம். அவர் மரிக்க போறாருன்னு எனக்கு தெரியாது. எத்தனையோ பரிசுத்தவான்களை நம்ம இழந்துட்டோம். ஒன்னே ஒன்று அன்பாய் சொல்றேன், பாசமாய் சொல்றேன், தாழ்மையாய் சொல்றேன், எப்போதும் தேவனோடு இருக்க பழகுங்க. குறிப்பாய் எந்த ஆராதனையும் மிஸ் பண்ணாதீங்க, எந்த திறப்பின் வாசலையும் மிஸ் பண்ணாதீங்க, எந்த முழுகிறவு ஜபத்தையும் மிஸ் பண்ணாதீங்க, சபையில் நடக்கிற எந்த கூட்டத்தையும் மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு கூட்டங்களிலும் கர்த்தர் உங்களோடு முகமுகமாக இடைப்படுவார். இந்த மாத கடைசி 28ஆம் தேதி சாயந்தரம் நம்ம எல்லாம் ஐக்கிய ஆராதனை, எல்லா ஆராதனைக்கு வர்றவங்க ஒன்று சேருவோம். அது இன்னும் மேன்மையாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, தூதனை அறியாதிருந்தேன், வார்த்தையை அறியாதிருந்தேன், நித்திய ஜீவனை அறியாதிருந்தேன், கர்த்தருடைய செயலை அறியாதிருந்தேன், வசனத்தை அறியாதிருந்தேன். அது மாத்திரமல்ல, மறுபடியும் பிறக்கிறதை நான் அறியாதிருந்தேன். இன்றைக்கோ அறிந்து புரிந்து கர்த்தருக்காக நிற்பே. எல்லாரும் எழும்புவோமா? எல்லாரும் எழும்புவோம்.